சீமானுக்கு முன்பு நீங்கள் ரசித்த தலைவர், நீங்கள் வெகுவா ஈர்க்கப்பட்ட தலைவர்னா எனக்கு கருணாநிதி அவர்களுடைய பேச்சு, அந்த தமிழ், ஆ. அதுதான் எனக்கு சின்ன வயசுல இருந்து. நான் செய்தித்தாள்கள் என்ன படிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்க வீட்டுல எங்க சித்தப்பா இருப்பாங்க. ஐயா கருணாநிதின்னு சொல்லுங்களேன். ஏன் அம்மையார் இந்த ஜெயலலிதான்றீங்க? மரியாதை போதும் அவருக்கு. இந்த மரியாதை போதும். இல்ல வெகுவா ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவரா இருந்திருக்காங்கல்ல கார்த்திகாவுக்கு. எங்க சித்தப்பாலாம் சொல்லி கொடுப்பாங்க. இவர் தான் நம்மளுடைய தலைவர்டா பாப்பா, என்ன பாப்பான்னு சொல்லுவாங்க. கருணாநிதி அப்பெல்லாம் கலைஞர் தான் போடுவாங்க. ஆமா. அதெல்லாம் வந்து அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா வந்து குண்டம்மாலாம் சொல்லி கொடுப்பாங்க எங்க வீட்டுல. எல்லாரும் வீட்லயும் அப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஜெயலலிதா சுத்தமா பிடிக்காது. கருணாநிதி வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்து நான் 2007 இருந்து 11 வரைக்கும் பிஹெச்டி டெக்ல படிச்சேன். அப்போதான் 2010 செம்மொழி மாநாடு நடக்குது. எனக்கு என்னுடைய கல்லூரி நண்பர்கள் எல்லாம் வந்து படத்துக்கு போவாங்க. எனக்கு படம் பார்க்குறதுல விருப்பம் இல்லை. அதனால செம்மொழி மாநாடு முன்னேற்பாடுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கல்லூரியிலேருந்து கொடி சேர்க்க 2 ரூபாய் டிக்கெட். அப்போ வந்து டிக்கெட் எடுத்து வந்து வந்து பார்ப்போம். அப்போ கனிமொழி அவர்கள், நக்கிரன் கோபால் அவர்கள், அப்போ வந்து கோயம்புத்தூர் கலெக்டர் உமாநாத் அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் சிதம்பரம் அவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வருவாங்க, இந்த செயல்பாடுகள் முன்னேற்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் நானும் பார்த்துருக்குறேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்கள உண்மையிலே வந்து வெறுக்க ஆரம்பிச்சது அந்த செம்மொழி மாநாட்டில் தான். ஏன்னா 2009 ஈழ இனப்படுகொலை நடந்தது. அந்த படுகொலையை மறைக்கிறதுக்காக இதை வந்து பண்றது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது. ஏன்னா தமிழுக்கு ஒரு அந்தஸ்து பெற்றது தானே, அதற்கான ஒரு விழாவை எடுத்துதான் ஆகணும். ஆமா, நமக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொல்லணும்ல. இவர் வச்ச அந்தஸ்தை வச்சுதானே இந்த கன்னடா வாங்குச்சு, மத்த ஏனைய தென்னக மொழிகள் வாங்குச்சு, ஒரிய மொழி வாங்குச்சு. அப்படி சொல்லி உங்களால பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கணும். நீங்க வந்து ரொம்ப தவறான தகுதி குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க. அது தவறு. உங்களுக்கு முடியலன்னா பேசாம விட்டுருக்கணும். நீங்க அதை வச்சு இப்ப பாருங்க, கன்னடாவும் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஆந்திராவும் கிளாசிக்கல் லாங்குவேஜ், மலையாளமும் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரியாவும் கிளாசிக்கல் லாங்குவேஜ். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம் பிறந்தது. உலகத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து நமக்கு கிடைச்சது பெருமை தானுங்க. கிளாசிக்கல் தமிழ் ஒண்ணு இருக்கு. சரி, அது இங்கதான் இருக்கு, சென்னையில தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியுமா? செம்மொழி தமிழுக்கான அலுவலகம். முதலமைச்சர் தான் அதுல வந்து தலைவர். அலுவலகத்தை காம்பவுண்ட் சுவர் மட்டும் தான் கட்டி வச்சிருப்பாங்க. அலுவலகமே செயல்படாது. அது இவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் எப்படி அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு நல்ல செவர் எழுப்பியிருப்பாங்க. வடிவேலு கதவை பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கு.